சூப்பர்! இது ஒரு தெய்வீக உணர்வு நிரம்பிய ஆழமான பக்தி பயண கதையாகவே அமையும். இதோ உங்கள் விருப்பப்படி. சரணாலயம் சேரும் செல்வாக்கு பகுதி 1. நாயகன் ராமசாமி, வயது 65, ஓய்வு பெற்ற ஆசிரியர். வாழ்நாள் முழுவதும் நேர்மையும் கல்விக்கும் முன்னுரிமை கொடுத்து வாழ்ந்தவர். ஆனால் வாழ்வின் இறுதிக் கட்டத்தில் தனிமையும் உடல் வலியும்தான் துணையாக இருந்தன. மனைவி காலமான பின் பிள்ளைகள் வெளிநாட்டில். அவருக்கு முக்கிய துணை ஒரு பழைய மரத்தாலான ராமர் சிலை. கதை தொடக்கம். ஒரு காலை ராமசாமி தனது மாடியில் இருந்த மரசிலைக்கு பூவையும் துளசி தண்டும் கொண்டு வந்து எளிய ஜெபம் முடித்தார். அதற்குப் பிறகு வெறும் கையோடு கிச்சன் நோக்கிச் சென்றார். அந்த நேரத்தில் வீட்டு வாசலில் வந்தார் ஒரு விசேஷ இந்து கோவில் அறக்கட்டளையின் ஞாவாகி. பெயர் வினோத். ஐயா, நாங்கள் ஒரு புதிய பக்தி திட்டத்துக்காக 1000 சிறிய சரணாலயங்களை கட்ட திட்டமிட்டுள்ளோம். மக்கள் தங்கள் வீட்டிலேயே ஒரு சிறிய கோயில் கொண்டு பக்தியை வளர்க்கலாம். ராமசாமி முதலில் யோசித்துக் கொண்டார். நான் என் மனதிற்குள்ளேயே கோயில் வைத்திருக்கிறேன். என்னால் இதுவும் தேவையா என்ற சந்தேகம். ஆனால் வினோத்தின் பார்வை, வார்த்தைகள், தன்னம்பிக்கை அவனது மனதிலேயே ஒரு மெல்லிய மாற்றம் ஏற்படுத்தின. அவர்களது திட்டம் ஒவ்வொரு வீட்டு பக்தனும் பக்தியில் ஒரு சிறு தீபம் தேக்க பக்தி பெறும் திருக்கோயிலாகும் என்று. அடுத்த வாரம் ராமசாமி தனது வீட்டு ஓரத்தில் ஒரு சிறிய இடத்தை தேர்ந்தெடுத்து முதல் சரணாலயம் கட்டத் தொடங்கினார். இந்தச் செயலால் பக்கத்து வீடுகளில் ஆச்சரியம். இந்த வயதில் இப்படி செய்கிறாரே, ஏதாவது ஆழ்ந்த காரணம் இருக்க வேண்டும் என்றார்கள். அந்த நிழலில் ஒரு சிறிய சக்தி அவனை வழிநடத்தத் தொடங்கியது. அது யார்? அந்தச் சரணாலயம் வளர்ந்ததும் ராமசாமியின் வாழ்க்கையில் என்ன செல்வாக்கு ஏற்பட்டது? தொடரும். பகுதி 2. அந்த பக்தியிடம் உருவான பிறகு நடந்த அதிசயம். உங்களுக்கு பிடித்ததா? பகுதி 2 எழுதட்டுமா? நீங்கள் விருப்பப்பட்டால் இதை யூடியூப் வாய்ஸ் ஓவர் ஸ்கிரிப்ட் ஆகவும் அமைத்து தரலாம்.